நேற்று நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு அடிப்பட்ட தக்காளி தூக்கி போட்டிருக்காங்க. அந்த ஒரு தக்காளிலேருந்து அவ்வளோ தக்காளி செடி வந்திருக்கு. ஒரு செடியிலையும் பாருங்களேன், கொத்து கொத்தாக காய் பிடிச்சு நல்லா இருக்குது. அவங்க எவ்வளோ குச்சி வச்சு இது பண்ணாலும் சில செடி வந்து படுத்துடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்ட்டு இந்த தக்காளிலாம் பறிச்சிருக்காங்க. இது வந்து பழுத்தனால தான் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லை வெம்பி போயிடுச்சா அப்படின்னு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிறையா செடியில் நிறைய தக்காளி ஒரு செடியிலையும் ஏகப்பட்ட தக்காளி காய்ச்சிருக்கு. அது பார்க்கவே அழகாக இருந்தது. சின்ன தக்காளியே கலர் சேஞ்ச் ஆகுது. இது பெருசு பெருசாகவும் இருந்தது நல்லா. ஒரு செடியிலையும் பார்த்திங்கன்னா 7-8 அப்படி ஒரு கொத்தாக ஒரு கொத்துலேயும் 7-8 அப்படி வந்திருக்கு. 1/2 கிலோ இருக்கும் போல் ஒரு செடியிலையும். இதில் பாருங்களேன், பழுத்த மாதிரி இருக்குல்ல, இது பழுத்துச்சா இல்லை வெம்பி போயிடுச்சான்னு தெரியாமல் கை வச்சதும் வந்துடுச்சின்னு சொன்னாங்க. யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பாருங்களேன், ஒரு உள்ளங்கை சைஸ்க்கெலாம் இருக்குது. ஆனால் இது பழுக்கவே இல்லை, இப்படி காயாக தான் இருக்குது. இதையும் பறிச்சிட்டாங்க. புளிப்பு அதெல்லாம் இருக்குது, டேஸ்ட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏற்கனவே பறித்தது, 2-3 தடவை பறிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க, சென்ட் பண்ணாங்க. இதில் பாருங்கள், சின்னது பெருசு அப்படின்னு இருக்குது. ஒரு செடி வந்து செத்து போச்சு, அதில் உள்ள பிஞ்சு எல்லாமே பறித்து வச்சுருக்காங்க. இதுவும்